அண்மை செய்தி. ஒலிம்பிக் போட்டி ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. தகுதிச் சுற்றில் 89.34 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்தார் நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. தகுதிச் சுற்றில் 89.34 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்தார் நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. தகுதிச் சுற்றில் 89.34 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்துள்ளார் நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. தகுதிச் சுற்றில் 89.34 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்தார் நீரஜ் சோப்ரா. கடந்த முறை டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றார் நீரஜ் சோப்ரா. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா இதுவரை 3 பதக்கங்களை வென்றிருக்கிறது. 4வது பதக்கத்தை நீரஜ் சோப்ரா வென்று தருவார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நிலவி வந்த சூழ்நிலையில் இன்று அவரது ஆட்டமானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தனது முதல் வாய்ப்பிலேயே 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். இந்த தகுதி பெறக்கூடிய வரம்பானது 84 மீட்டர் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக ஒரு வீரருக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த 3 வாய்ப்பிலையும் அந்த 84 மீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய வீரர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவார். இந்த சூழ்நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட முதல் வாய்ப்பிலேயே 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தகுதி பெற்றிருக்கிறார். கடந்த ஒலிம்பிக் தொடரில் தங்கம் வென்று பெருமை சேர்த்த நீரஜ் சோப்ரா மீண்டும் தங்கம் வெல்வார் என பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் முதல் வாய்ப்பிலேயே இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்.